நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். பிள்ளைங்கிற ஜாதி பெயரை தூக்கிடுங்க, வச்சுக்க வேண்டாம். அவர் 1888 இறப்பு 1972 இறந்துருக்கார். வெங்கடராம பிள்ளை, அம்மணி அம்மாள் அவங்க பெற்றோர். யாரோட பெற்றோர்? நாமக்கல் கவிஞர்னு சுருக்கமாக சொல்லுவாங்க, வே ராமலிங்கம். மோகனூர். மோகனூர் தெரியுமா எங்கே இருக்குன்னு? நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் அந்த இதெல்லாம் இருக்கும். சர்க்கரை ஆலையெல்லாம் நிறையா இருக்கும் மோகனூரில். அங்கே தானே அந்த பேப்பர் டிஎன்பிஎல் அங்கே தானே இருக்குது. டிஎன்பிஎல் அது புகழூரா? புகழூர் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். சரி. ஓவியம் நல்லா வரைவாராமா. 5ஆம் ஜார்ஜ் மன்னரிடம் ஓவியத்திற்காக தங்கப்பதக்கம் வென்றிருக்கார். யார்? நாமக்கல் கவிஞர் 5ஆம் ஜார்ஜ். இங்கிலாந்து மன்னர் இருக்கார்ல, அங்கே வந்திருப்பார் இந்தியாவுக்கு. அப்போ இவரோட ஓவியத்தை பார்த்து அவருக்கு பரிசுலாம் கொடுத்துருக்காரு. அவர் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகின் பொழுது இந்த மாதிரி எழுதுகிறார். கேட்பாங்க, இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் யார்? எழுதுனது பாடலாம் எழுதுனது கவிதை எழுதியிருப்பார். யார் எழுதுனது? நாமக்கல் கவிஞர். எந்த போராட்டத்தப்போ? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகா. எந்த வருஷம் உப்பு சத்தியாகிரகா போராட்டம் வரும்? சட்ட மறுப்பு இயக்கம் 1930. ஞாபகம் இருக்கா? 29 தீர்மானம் போடுவாங்க, 30 அந்த போராட்டம் நடக்கும். காந்தி அங்கே தண்டி யாத்திரை போகிறப்ப இவங்க எங்கே போவாங்க? வேதாரண்யத்துக்கு போவாங்க, திருச்சியிலேருந்து ராஜாஜி எல்லாம். அப்போ இந்த பாடல் பாடுறார், கத்தியின்றி ரத்தம். அதான இவரோட இது காந்தியோட கொள்கை. என்னது? அகிம்சை. யாருக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் போராட்டம் பண்ணணும். ராஜாஜி சொல்கிறாரு, பாரதியார் இல்லாத குறையை நாமக்கல் கவிஞர் பூர்த்தி செய்தார் என்கிறார். அதில் பின்னாடி நிறைய உள்குத்து இருக்கும், அதை அப்புறம் பேசிக்கலாம். ராஜாஜி ஆயிரத்தி 1918 பாரதியார் நாமக்கல் கவிஞரை பலே பாண்டியா, நீர் ஒரு புலவர், ஐயமில்லை என்று பாராட்டினாராம். யாரை? நாமக்கல் கவிஞரை. ஏன்னா எழுத்து படிப்புலாம் யாருக்கு மட்டும்தான் வரணும்? பிராமண ஆளுக்கு மட்டும்தான் வரணும். ஆனால் வெளியாளுங்க வந்தாங்கன்னா இவங்களே புகழ்ந்து அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. யார்? பாரதியார். யார்? அவர் தான். ராஜாஜியும் அதே குரூப்பு தான். இப்போ மற்ற இதிலேருந்து ஒருத்தன் படித்து அறிவாளியாக வந்தாங்க என்ன பண்ணுவானுங்க? அது ரொம்ப திறமை வெளிப்பட்டால் மட்டும்தான் அவனை புகழ்வாங்க, எல்லாம் புகழ மாட்டாங்க. இல்லை அவங்க ஆளு கூட கம்பேர் பண்ணிக்குவாங்க. போட்டிருக்காங்க, பாரதியார் இல்லாத குறையை நீ போய்கிட்ட, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. திலகர் விதைத்த வித்து பாரதியை ஆக முளைத்தது. திலகர், பாலகங்காதர திலகர் அப்படின்னு ராஜாஜி புகழ்ந்தாராமா. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ்காரு, சரியா, தீவிரவாத தலைவர் 3 பேர். பாலகங்காதர் திலகர், லாலா லஜபதி ராய், இன்னொருத்தர். வங்காளத்தில் இங்கே 3 பேர் இருப்பாங்க. தமிழ் ஆளுங்களை எப்பயும் சேர்த்த மாட்டானுங்க. சேர்த்துனாங்கன்னா அங்கே யாராவது பிராமணர் இருந்தால் தான் சேர்த்துக்குவாங்க. அப்போ பாரதியார்லாம் இங்கே ஓகே. அதே டைமில் இங்கே இருக்கார், பாரதியார் இருக்கார். அதே இதுக்காக திலகர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சுதேசி இயக்கத்துக்காக. அதுக்கு மேலே பண்ணவர் யார்? வாவு சிதம்பரனார்லாம், சுப்பிரமணிய சிவாலாம். அவங்கள கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யார் கிடையாது? அவா கிடையாது. அவன்வா சொத்தெல்லாம் வித்து என்ன பண்ணார்? கப்பல் வாங்கினார். எவனும் பண்ணல. யார்? வாவு சிதம்பரம். அவரெல்லாம் அந்த அளவுக்கு வரல. சரி பார்ப்போம். திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று புகழ்ந்தார் ராஜாஜி. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியதாம் அப்படின்னு. 1949 தமிழக அரசின் அரசவை கவிஞரானார். 49 நாமக்கல் கவிஞர். என் கதை என்ற பெயரில் தன் வரலாற்றினை எழுதியவர். கேட்பாங்க, நாமக்கல் கவிஞரோட தன் வரலாற்று நூல் எது? என் கதை.
திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் நாமக்கல் கவிஞர். வால்மீகி. கம்பன் ஒப்பீட்டு ஆய்வு நூல் எழுதியவர். வால்மீகி கம்பன் யாருங்க ரெண்டு பேரும்? வட இந்தியாவில் ராமாயணம் வந்து வால்மீகி, அதை தொட்டு தான் கம்பன் அப்படி அவர் எழுதுவார் ராமாயணத்தை. ராமாயணம் ஏகப்பட்ட ராமாயணம், 20-30 ராமாயணம் இருக்கும். சரியா? அங்கே எங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு கதையாக இருக்கும். எங்கே இலங்கையில் போனால் அங்கே ஒரு ராமாயணம், அங்கே வட மொழியில் ஒரு ராமாயணம். இது அதை தழுவி தான் கம்பன் எழுதுகிறாரு. சரியா? கம்பராமாயணம் எழுதிய சேக்கிலார் தானே? கம்பராமாயணம் அதுலேயும் இருக்குது. சரி, எழுதி கொடுத்ததை வாசிக்கிறானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. வால்மீகி. இங்கே தமிழில் ராமாயணம் எழுதுகிற கம்பர். அது ரெண்டையும் ஒப்பிட்டுருக்காரு. ரெண்டு ராமாயணமும் எப்படி இருக்குது அப்படின்னு, இவர் எப்படி ஆங்கிள் எழுதியிருக்காரு, இவர் எப்படி ஆங்கிள் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அது குப்பை கதை, நமக்கு ராமாயணத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சரி, அவர் எழுதின காப்பியம் அவனும் அவளும் அப்படின்னு. அவர் எழுதின புதினம் நாவல், அது சிறுகதைன்னு வச்சுக்கோங்களேன், மலைக்கல்லன் அப்படிங்கிறது. இது வந்துட்டு நிறையா திரைப்படம், மலைக்கல்லன் திரைப்படமே எடுத்திருப்பாங்க, எம்ஜிஆர் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதான் அவர் எழுதின வேறு நூல்கள். கவிதா யார்? நாமக்கல் கவிஞர். கவிதாஞ்சலி, தாயார் கொடுத்த தனம், சங்கொலி, பிரார்த்தனை, தேமதூர தமிழோசை, தமிழன் இதயம், தமிழர் தேர், காந்தியஞ்சலி, இசைத்தமிழ், எல்லாம் அவர் எழுதுனது. அந்த மலைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சிங்களம், ஹிந்தி எல்லா மொழியிலும் எடுத்திருக்காங்க. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு. இப்போ வரைக்கும் இருக்கா? இன்னும் நம்மளை தான் பாராட்டுறானுங்க பாருங்கள். தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணுங்க. யார்? மகாராஷ்டிராக்காரனுங்க. அந்த கொஞ்சம் லைட்டாக உணர்ந்ததுனால தான் நம்ம தாய்மொழியை கொஞ்சமாக அதை காப்பாற்றி வச்சுருக்கோம். அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறோம். மற்றவனுங்களோட மற்ற இந்தியர்களோட கொஞ்சம் சிந்தனை திறன், லைட்டாக சிந்தனை திறன் இருக்குது, கொஞ்சம் அறிவு, நல்ல அறிவு இருக்குது நம்மக்கிட்ட. அதனால தான் யோசிக்கிறோம். நல்லது கெட்டதை ஏதோ கொஞ்சம் பகுத்து பார்க்க முடியுது. கொஞ்சம் தான் இருக்குது இன்னும். ஆமாம், அது மாதிரி சொன்னவர் யார்? நாமக்கல் கவிஞர். மானன அவள் சொன்னாள், மருளுதல் அவளுக்கில்லை, மீன்விழி உடையாள் என்றால் மீனிலே கரிமை இல்லை, பூன்புரை. இது தேவையானன்னு சொல்கிறேன், அவ்வளோ அது தேவையில்லை, அதை விட்டுருங்க. தமிழுக்கு தெரிஞ்ச தொண்டு அது மாதிரி இருந்தாக்கா பார்ப்போம், இல்லை விட்டுருவோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவலை உனக்கு இனியிலே விட்டு விடு, அந்த மாதிரி சொல்கிறார். அவர் தான் சொல்லியிருப்பார். யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க.